வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சனில் என்ன பண்ணலான்னா நல்ல கிச்சடி பண்ணலாம் அப்படின்னு தோணுது. எதுக்குன்னா யூஸ்வலாக இது அவசரமாக பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஊரில் உப்மான்னு சொல்கிறது, நார்த்துலலாம் கிச்சடி அப்படின்வாங்க. அதில் என்னென்னா நிறைய வெஜிடபிள் ஜாயின் பண்ணுவாங்க. வெஜிடபிளில் நிறைய போட்டு ஆக்சுவலாக பட்டை லவங்கெல்லாம் போட்டு அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக கிச்சடி எல்லா ஸ்டேஷனும் இங்கேருந்து நீங்கள் ஆந்திரா கடந்து போயிட்டீங்கன்னா எப்படி இங்கே விழுப்புரத்தில் அருமையான உப்மா கிடைக்குதோ சுட சுட, அந்த மாதிரி கிச்சடி நார்த் இண்டியன் ஸ்டேஷன் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் என்னென்னா இதுலேயே டோட்டலாக வெஜிடபிள்லாம் இருக்கிறதுனால சைட் டிஷ்ஷுன்னு ஏதோ தேங்காய் சட்னி இல்லை பூண்டு சட்னி இப்படி எதுவுமே தேவை கிடையாது. அவங்க ஒரு சின்ன பட்டை மாதிரி ஒரு ஊறுகாய் கொடுப்பாங்க. அந்த ஊறுகாய் என்னென்னா எலுமிச்சம்பழம் ஊறுகாவோ அல்லது மாங்காய் ஊறுகாவோ ஏதோ ஒன்று தருவாங்க. கூடவே ஒரு சின்ன பேக்கெட்டில் கர்டு தருவாங்க, தயிர் தருவாங்க. அது அவங்களுடைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான காம்பினேஷன். அதுவும் ரொம்ப சேர்ந்துச்சுன்னா ரொம்ப அதாவது கிச்சடியும் கடின்னு சொல்லுவாங்க. கடின்னா நம்ம ஊர் மோர் குழம்பு தான். அந்த மோர் குழம்புல ஒரு வகையாக கொஞ்சம் மிளகாய் பொடியெலாம் போட்டு, தனியா பொடியெலாம் போட்டு, மஞ்சள் பொடி போட்டு, கொஞ்சம் கரம் மசாலாலாம் சேர்த்து அடித்து தயிரை கெட்டியாக அடித்து ஒரு மோர் குழம்பு பண்ணுவாங்க. எந்த காய்கறியுமே இருக்காது. அது இதுக்கான சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நீங்கள். அது ரொம்ப குஜராத்தி ஸ்டைலில் பண்ணுற ஒரு உணவு. பட் நம்ம ஊரில் இப்போ நான் கடி பண்ணல, இன்னொரு நாள் நான் பண்ணி காட்டுறேன். பட் இப்போ நான் கிச்சடி பண்ணுறேன். கிச்சடி இட் ஆல்வேஸ் ஹெல்த்தி. உங்களுக்கு சீக்கிரம் ஜீரணம் ஆகும். இந்த கிச்சடிங்கிறது என்னென்னா கொஞ்சம் நல்ல தழைவாக குழன்னு இருக்கணும். அப்போ தான் இந்த கிச்சடியை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் சில பிள்ளை அவங்க ஸ்பூனே யூஸ் பண்ண மாட்டாங்க, கை போட்டு சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பூன் போடுற சாப்பிட்றதெல்லாம் நம்ம ஊர் பழக்கம். அதனால் இப்போது அந்த டெலிஷியஸான கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு 2 டீஸ்பூன் கீ, அதாவது நெய் எடுத்திருக்கேன். கேரட்டும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு, தேங்காய் துருவனது, முந்திரி பருப்பு, கடலை, நிலக்கடலை, கொஞ்சம் இஞ்சி, மஞ்சத்தூள், சீரகம், அப்புறம் தேவையான அளவு தண்ணி. இதுதான் தேவைங்க. அழகாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே பிரமாதமான கிச்சடி நீங்கள் பண்ணிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் கவனிக்கிறது என்னென்னா, இந்த காய்கறிலாம் நல்லா வேகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். காய்கறி வேகாமல் அரைகுறையாக பண்ணிடாதீங்க, அது நல்லா இருக்காது. ஒன்று 2 வெந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல இதுவாக வெந்திருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் ரவாவை ஆட் பண்ணணும். தண்ணியிலே கொதித்து அது வேகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கவனச்சிதறல் வேணும். ஓகேங்களா? இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். சூடான பிறகு நெய் ஊற்றலாம். இப்போ நான் பண்ண போகிற இந்த கிச்சடி ஒரு 4 பேருக்கு உகந்தது. ஆக்சுவலாக என்னென்ன பேச்சுலராக இருக்கிறவங்க இது ஒன்று பண்ணிவிட்டு பேக்கெட் தயிர் ஏதானு வாங்கி அதையும் சேர்த்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாட்டா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா போதும். வயிறு தும்முன்னு இருக்கும். இதில் என்னென்னா ரவாவாக இருக்கிறதுனால தண்ணி சாப்பிட ஊறிட்டே வரும். அதனால் அளவோடு சாப்பிடுங்க. இல்லைன்னா கேனை பிறண்டுட்டே மலைப்பாம்பு மாதிரி பிறண்டுட்டு கிடக்கணும். ஜாக்கிரதுங்க. கடாய் சூடாயிடுச்சு. இப்போது நான் 1.5 ஸ்பூன் கிட்டத்தட்ட நெய் ஊற்றிருக்கேன்.
மிச்ச நெய் வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு மேலே கோட்டிங்க்காக அந்த நெய் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நெய் நல்லா உருகிருச்சு. பே லீஃப், பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை சின்ன துண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் லவங்கம். இது கொஞ்சம் பொரியணும். இதுக்கு பிறகு நீங்கள் இந்த முந்திரி பருப்பு, கடலை, இஞ்சி, கொஞ்சோண்டு சீரகம் இதை போட்டு பிரட்டிக்கங்க கொஞ்ச நேரம். நினைக்கலாம் என்னங்க பிரியாணியில் சேர்க்குறதெல்லாம் இதில் சேர்க்குறீங்களே, கிச்சடி சேர்க்குறீங்களேன்ட்டு. இது வந்து நம்ம ஊர் வழக்கப்படி நம்ம செய்கிறது இல்லை. நம்ம ஊரில் என்னென்னா வெறும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு நல்ல இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு பண்ணுவாங்க. நான் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன் அஃப்கோர்ஸ். ஏன்னா காரத்துக்கு அது ஒன்று தான், வேறு எதுவும் காரம் கிடையாது. அதனால் ஒரு 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக இருக்கிறத கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் லேசாக ப்ரௌன் டோனில் ஆகணும். இப்போது இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம். இப்போ ஆட் பச்சை மிளகாய். இப்போ காய்கறி இதுலேயே நான் வந்து கருவேப்பிலையும் கழுவுறதுக்கு வசதியாக இதிலேயே கட் பண்ணி போட்டேன். கருவேப்பிலைன்னு நம்ம தனியாக காட்ட தேவையில்லை. இது பாருங்கள், கருவேப்பிலை எல்லாம் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கத்திரிக்கோல் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணால் இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த நெய்யில் எல்லா காய்கறியும் வறுபடட்டும். இப்போ பீஸை ஆட் பண்ணிடுங்க. இல்லை நல்லா வேகணும், அது ஒன்று. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் இது வேகட்டும், மூடி வைங்க. தக்காளி இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிற, குட்டினா இவ்வளோ பெரு சைஸில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி அப்படியே வாயில் தட்டுப்படணுங்க, அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய பீஸாக போடுவாங்க. சில பேர் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம்தான். அவங்க வீட்டில் நம்மளுடைய காய் எப்படி இருக்கணும். இப்போ இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு, அதாவது என்னென்னா தக்காளியும் வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் வேகணும்ல. மீண்டும் மூடி போட்டு மூடிடும்.
தக்காளி பாருங்கள் லேசாக அந்த பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போது இது வந்து நம்மளுடைய உருளைக்கிழங்கு தான் வெந்துருச்சான்னு பார்க்கணும். வேகலை, இது தண்ணியிலே வேகட்டும். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இது கொஞ்சம் பெரிய கப்பாக இருக்குங்க. மூணு கப்பு வருது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். நம்மளுக்கு என்னென்னா நம்ம என்ன போட போகிறோம், எவ்வளோ இது போட போகிறோம்னு தெரியும். நாலரை கப்பு ஊற்றிருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். அளவு வந்து என்னென்னா 1 ஸ்பூன் கல் உப்பு. நல்லா தலைக்கணுங்க. தலைச்சி உள்ளே இருக்கிற காயெல்லாம் நல்லா வெந்திருக்கணும், அதுதான் முக்கியம். இதில் வந்து இந்த கிரேட்டட் கோகோனட்டு கொஞ்சமாக அதாவது ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும், அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அரிசி உப்புமாவில் தான் அந்த கிரேட்டட் கோகோனட்டை கட் பண்ணி கோகோனட்டை கட் பண்ணி சேர்ப்பாங்க. இதில் நம்ம சேர்க்குறது சுவை கூட்டும் ஒரு விஷயந்தான். என்னென்ன சேர்க்கணுமோ சுவைக்கு அதெல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த கிச்சடியில் லைம் டேஸ்ட் வேணுங்கிறவங்க, அதாவது எலுமிச்சம்பழம் டேஸ்ட்டு வேணுங்கிறவங்க எலுமிச்சம்பழம் ஒரு நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா கிளறிட்டு, இல்லைன்னா இந்த தண்ணி இப்படி கொதிக்குது பாருங்கள், இதுக்கு ரவாவை சேர்க்கறதுக்கு முன்னாடி புழிஞ்சு விட்ருங்க. இல்லைன்னா ரவா சேர்த்துட்டு கிளறிங்க இல்லை அந்த நேரத்தில் பிழியணும். முன்னாடியே புழிஞ்சிட்டுன்னா அதோட கசப்பு தன்மை வந்துடும், ஜாக்கிரதை. வாங்க இப்போ ரவாவை ஆட் பண்ணலாம். ரவா ஆட் பண்ணும்போது இந்த லம்ப்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா முட்டையாக அங்கங்கே வந்துடும், ஜாக்கிரதைங்க. அப்புறம் இந்த ரவாவை நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ரோஸ்டட் ரவா வாங்கியிருக்கேன். ஏன்னா சோம்பேறித்தனம், அதனால் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வாங்கிறது சாதாரண ரவா வாங்கி நெய்யில் நல்லா வறுத்துட்டு, அதாவது சிவப்பாக வரக்கூடாது, அதே வெள்ளை டோன் மாறாமல் வறுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து உப்புமா பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் பாருங்கள். ஏன்னா அந்த தண்ணியோட அளவு நல்லா இதுவாக இருக்கணும். சிம்மில் வச்சுருங்க. சிம் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இது ஒரு கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லை, அதுக்காக இது போடுறேன். இந்த பாருங்கள், ஜாக்கிரதைங்க, மூஞ்சில் அடிக்கும், அவ்வளோதாங்க. இப்போ இந்த கொத்தமல்லி இது வந்து இதுக்காக கொத்தமல்லி போட்டு இதை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டைமில் கூட நீங்கள் லைம் சேர்க்கலாம், பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து இந்த நெய்யை சேர்த்துறேன். மிச்சம் இருக்கு பாருங்கள், அந்த நெய்யை சேர்த்து கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆயிரும். இப்போ இது கொஞ்சம் மூடி வச்சா கரெக்டாக இருக்கும். சுவையான ஒரு கிச்சடி, அதாவது வெஜிடபிள் கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது, இது வெறுமனையே சாப்பிட்லாம் தோணும். சில பேர் சர்க்கரை வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் என்ன மாதிரி கிறுக்கணுங்க தயிர் வச்சு சாப்பிடுவானுங்க, சில பேர் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவானுங்க. எல்லாத்துக்கும் பொருந்தி போகும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. வந்து ரவா மாதிரி நீங்கள் ஒதுக்க தேவையில்லை. இது வந்து அருமையான வந்து ஒரு உணவு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துங்க. குஜராத்தி ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக
ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். மீண்டும் வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தான் விடைபெறுவது மனோபாலா. தேங்க்யூ.